நீங்கள் நினைக்கலாம், அங்கிள் நானே ஏழையாக இருக்கிறேன். ஐயா, உன்னோடு தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாக பேச போகிறார். நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீ அறிந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பாய். நீயும் வாழுவாய், வையகத்தையும் வாழ வைப்பாய். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, மனிதர்கள் மாத்திரமல்ல, வியாதி உங்களை ஆளுகை செய்யாது, தரித்திரம் உங்களை ஆளுகை செய்யாது, பயம் உங்களை ஆளுகை செய்யாது, திகில் உங்களை பிடிக்காதுங்க. இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் இயேசுக்களோடு நான் உணர்வோடு, அந்த சென்ஸோடு, தேவனுடைய ஆவியானவர் என் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவரே பேசுகிறார். ஆகையினால்தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 218வது அவருடைய அனந்த ஞானத்தை நாம் தியானிப்போமா? ஏழையை செல்வந்தனாக்கு. ரைட்? நீங்கள் நினைக்கலாம், அங்கிள் நானே ஏழையாக இருக்கிறேன். ஐயா, உன்னோடு தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாக பேச போகிறார். நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீ அறிந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பாய். நீயும் வாழுவாய், வையகத்தையும் வாழ வைப்பாய். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் சந்திப்பதற்கு நாம தான் சோர்ஸாக இருக்கிறாங்க. We are the source to meet out all the needs of the face of this earth. அகில உலகத்திலும் உண்டாயிருக்கிற பஞ்சங்களை போக்குவதற்கு, அகில உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுடைய அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவனுடைய சரீரமாகிய சபைதான் சோர்ஸாக இருக்கு, ஆதாரமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்களேன், இதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும். பாருங்கள், சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக தென் தமிழகத்தில் அல்லது தென் இந்தியாவில் ஒருவரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே இல்லை. ரைட்? எல்லாரும் மாடு மேய்த்தார்கள், எல்லாரும் விவசாயம் பண்ணினார்கள், எல்லாரும் சாணத்தை புறக்குனாங்க, அநேகர் பனைமரம் ஏறி பிழைத்து கொண்டிருந்தார்கள், ஏழைகளாகவே இருந்தார்கள். ரைட்? ஐஸ்வர்யத்திலே செல்வந்தர்களாக இருந்த மிஷினரிகள் வந்தாங்க. மனதில் அவங்களுக்கு முதலாவது செல்வம் இருந்தது. ரைட்டா? அங்கே மேல்நாட்டில் உள்ள செல்வங்களை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஏராளமான பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, ஏராளமான கல்லூரிகளை கட்டினார்கள். இன்றைக்கு அது நிமித்தமாக நம்முடைய சந்ததியிலே அநேகர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறீர்கள், அநேகர் லட்சாதிபதியாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீங்கள் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? ரைட்? நீங்கள் அவர்கள் இந்த தேசத்துக்கு வரவில்லை என்றால் இன்னும் நீங்கள் கோமணம் பாய்ச்சிட்டு பனை ஏறுவீங்க. அநேகர் கோமணம் பாய்த்து கொண்டு விவசாயம் பண்ணி கொண்டு இருப்பீர்கள். ஆமே, ரைட் ஆர் நாட்? அநேகர் மாடு மேய்ச்சி கொண்டு இருப்போங்க, ஏழ்மையாக தான் இருந்திருப்போம். ஐயா, ஐஸ்வர்யத்திலே திரளாய் பெருகி இருந்த மேல்நாட்டு கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். இங்கே வந்து பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, காலேஜை கட்டினாங்க. நம்ம ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணுறோம். ரைட்? நம்முடைய சந்ததி இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு என்ன பாடம்? ஏழையை செல்வந்தன் ஆக்குகிற வேலை தேவனுடைய பணி. அதை தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டுதான் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான் செய்வதற்காக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நான் திரும்பவும் அந்த வார்த்தை சொல்றேன். இன்றைக்கு ஏராளமான லட்சாதிபதிகளும் ஏராளமான கோடீஸ்வரர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறதற்கு காரணம், கேரளாவில் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய படிப்பறிவு. ஏழைகளை செல்வந்தன் ஆக்குவது, நல்ல வேலை கிடைக்க வைப்பது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ் படித்து பிபிஏ, எம்பிஏ, பிகாம் போன்ற
பாடங்களை கல்லூரிகளிலே படித்து இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தலைமுறையில் அநேகர் லட்சாதிபதியாக இருக்கிறார்கள். இதை செய்தது யாரு? அந்த மிஷனரிகள் கட்டின பள்ளிக்கூடங்கள். ரைட், மற்றவர்களும் இருக்கலாம். ஐயா, மிஷனரிகள் கட்டின பள்ளிக்கூடங்களை பார்த்து தான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களை கட்டியது. அநேக பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்தது. அஸ்திவாரம் போட்டது யாருங்க? நம்ம ஆட்கள் தானே. அதே பணியை தொடரும்படியாகத்தான் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார் என்று நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அப்போ அதற்கு முதலாவது என்ன செய்யணும்? என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் தானாகவே செல்வ சீமானாக மாறிவிடுவார்கள். நீங்கள் அதோடு நின்று விடக்கூடாது. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய சபையிலே ஒருவரும் ஏழையாக இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்குங்க. அதை வாசிக்கட்டுமா? அப்படியே எழுதியிருக்கு பாருங்களேன். உபாகமம் 15:4, டியூட்ரானமி 15:4. அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக. See the mind of the Lord. ஐயா, நம்மை ரட்சித்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், உன்னை கோடீஸ்வரனாக்கி தேவனுடைய பிள்ளைகளிலே அல்லது தேவனுடைய சபையிலே எளியவர்கள் இல்லாதிருக்க வேண்டும். சபைக்கு ஒரு வெளிச்சமே இல்லை. எதை நம்புது? நம்மள பரதேசியா தானே இருக்க சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சர்ச்சில் பிளான் பண்ணுங்க. நம்ம சபையில் முதலாவது உங்கள் சபையில் யாராவது ஃபீஸ் கட்ட முடியாமல் அரசாங்க பள்ளிகளிலே படித்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை குறித்து நீங்கள் யோசிங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள். இட் ஷுட் பி டன். அது நடக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் என்னாலும் நல்லா இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது போல தேவனுடைய சரீரமாகிய சபையிலே தரித்திரர்கள் இல்லாதிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அது எப்பொழுது சாத்தியம்? எப்பொழுது சாத்தியம்? வாக்கு பண்ணி இருக்கிறபடி ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்களும் நானும் நிரப்பப்படணும். ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்கு? நிஜத்தில் என்ன இருக்கு? நீங்களே வாழலை. நீங்களே இன்னும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவில்லை. வயிற்றுக்கும் வாயுக்கும் தான் எட்டுது. அப்படித்தான் இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களும் தேவன் இதற்காகவே நமக்கு ஐஸ்வர்யத்தை அருளி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. எதற்காக அருளி இருக்கிறார் என்று சில வசனங்களை வாசிக்கட்டுமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 1 Timothy chapter 6 verses 17 and 18. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நற்கிரியைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. எதில் இருமாப்பாக இருக்கக்கூடாதா? ஏழைகளுக்கு வாரி கொடுப்பதில்லை. உதார குணத்துவமாய் மற்றவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறதில்லை. 18வது வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நன்மை செய்யவும், 2வது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவன்கள். எதில் ஐஸ்வர்யவன் ஆகணும்? ஒரு 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு இலவச கல்வி சாலையை நாம் கட்ட வேண்டுங்க. இமேஜின் பண்ணுங்க. இட் இஸ் ஆசம் பவர், ரைட்? விசுவாசத்தில் இமேஜின் பண்ணுங்க. ஒரு காலி இடத்த பார்க்குறீங்க, ஒரு 50 ஏக்கர் இருக்குது. இந்த 50 ஏக்கர் எனக்கு சொந்தமாகிறது. இதில் நான் ஒரு 5000 பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய கட்டடத்தை தேவன் எனக்கு தருவார். இன்னைக்கு தலைப்பு என்ன? ஏழையை செல்வந்தனாக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய விருப்பமே சபையில் எளியவர்கள் இருக்கவே கூடாதுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அதே உபாகமத்திலே தேவன் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி 5 மற்றும் 6வது வசனங்களை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த பிரச்சனையும் நீ விட்டு வைக்க மாட்டா. ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவா, அதுதான் ஆளுகை. தட் இஸ் த டொமினியன். அப்படிதாங்க தேவன் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். நீங்கள் என்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே கானான் தேசத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். அதுதான் தேவனுடைய டிசைன். அது வரைக்கும் எங்க இருந்தீங்க? பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருந்தீர்கள். நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. அங்க உங்களுக்கு என்ன இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. மனிதர்கள் மாத்திரமல்ல, வியாதி உங்களை ஆளுகை செய்யாது. தரித்திரம் உங்களை ஆளுகை செய்யாது. பயம் உங்களை ஆளுகை செய்யாது. திகில் உங்களை பிடிக்காதுங்க. தட் இஸ் டொமினியன். அதுதான் ஆளுகை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனால நீங்களும் வாழுவீர்கள். எதனாலே வாழுவீர்கள்? தேவன் எழுதி தந்திருக்கிறபடி ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் வாழுவீர்கள். அநேக ஏழைகளை வாழ வைப்பீர்கள். அதற்காகவே தேவன் 21வது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்ட்ரியை எழுப்பி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி இல்லை? பாருங்க, நான் அடிக்கடி நார்த் இந்தியா போயிட்டு வர்றேங்க. பீகாருக்கு போகிறேன், குஜராத்துக்கு போகிறேன், மகாராஷ்டிராவுக்கு போகிறேன். முன்னால் ஒடிசாவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தேன். பாருங்க ஐயா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த தேசங்கள் இந்தியா தமிழ்நாட்டை போல வராது. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஒடிசா, வேற எங்க, யூபி, பீகார், குஜராத்து தமிழ்நாட்டை போல வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் அஸ்திவாரம் படிப்பறிவில்லை. நீங்கள் படிப்பறிவை கொடுப்பீர்கள் என்றால் தானாகவே அவர்கள் செல்வ சீமானாக மாறிவிடுவார்களா இல்லையா? இல்லையா? என்னுடைய கசின் பாருங்க, ஐசக் இஸ்ரேல் 40 ஆண்டுகளாக அங்கே மகாராஷ்டிராவில் வார்தா என்கிற டிஸ்ட்ரிக்டில் ஆஞ்சி என்கிற கிராமத்தில் போறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அங்கே செல்லும் பொழுது எலக்ட்ரிசிட்டி இல்லை. எந்த வீடுகளிலும் எது இல்லை? ரெஸ்ட் ரூமே இல்லை. இவர்கள் ஒரு 10க்கு 10 ஒரு தகரத்தினால் மறைக்கப்பட்ட இல்லத்தில் 3 பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள். ரைட்? டு கட் ஷார்ட் த ஸ்டோரி, இன்றைக்கு 7 பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இவர்கள் மூலமாக நல்ல பட்டதாரிகள் ஆயிருக்கிறார்கள். என்ன ஆயிருக்காங்க? அரசாங்க ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அரசாங்கத்தில் பணி செய்கிறார்கள்ங்க. ஏன்? அவர்கள் சீமானாக வேண்டும் என்பது ஐசக் அண்ணனுடைய தரிசனம். எப்பொழுது அது சாத்தியம்? கல்வி அறிவு கொடுக்க வேண்டும். இன்னும் அங்கே என்ன தேவை தெரியுமா? இவர்கள் அங்கே சென்ற பொழுது அந்த ஆஞ்சி என்கிற தாலுகாவில் ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் கிடையாது, ஒரு பள்ளிக்கூடமும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அண்ணன் போய் 7 பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க. அந்த வார்தா ஜில்லா முழுவதும் இல்லை, 1100 கிராமங்களிலும் ஆலய ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இன்னும் என்ன தேவை தெரியுமா? பாருங்கள், 7 பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கிறாங்க, ஒரு 60-70 ஆலய கட்டிடங்கள் கட்டி இருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான ஆலய கட்டிடங்கள் தேவை. இன்னும் நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் தேவை. அருமையானவர்களே, அதில் நமக்கு ஒரு பங்கு வேண்டாமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் 5 பைசா கொண்டு போகலைங்க, எந்த அனுபவத்தோடும் போகலை, மராத்தி பாஷையும் தெரியாது, ஹிந்தி பாஷையும் தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் அவரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு செல்வ சீமானாக இருக்கிறார்கள். ரைட்? நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியத்தில் இணையுங்கள் அருமையானவர்களே.
நம்முடைய செய்தியை கேட்கிறவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க டு பிகம் அ மூமெண்ட் லீடர், ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையான பயிற்சியை இலவசமாக கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கடந்த சனிக்கிழமையில் ஒரு 25 ஊழியர்கள் வந்தார்கள் பாருங்க. திருச்சபை இயக்க பயிற்சி இயக்கம். இன் மை அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை அல்லது அந்த பொட்டன்ஷியலை நாம் இன்னும் ஒரு 10-20% கூட டேப் பண்ணலங்க. என்னுடைய நாலேஜ் படி அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மூமெண்ட் லீடராக முடியும். மூமெண்ட் எல்லாம் என்ன? ஒரு 1000 திருச்சபைகளை நாட்டக்கூடிய நபர்கள், 100க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களை கட்டக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்குங்க. எப்போ அது சாத்தியம்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? எப்படி அநேகர் தங்கள் ஆஸ்திகளை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள், அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். ஆஸ்திகள் வந்து கொண்டே இருந்தன. இன்றைய தலைமுறையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு 100 கேஷ் கவுண்டிங் மிஷின் இருக்கும், கரன்சியை எண்ணுற மிஷின் இருக்கு பாருங்க. ஏன்? அநேக ஸ்திரீகள் கோடி கோடியாக கொட்டியிருப்பாங்களா இல்லையாங்க? நான் அதை விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறேன்? இயேசு சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன். இயேசு யாரை பற்றி சொன்னார்? என்னை பற்றி தான் சொன்னார், உன்னை பற்றி தான் சொன்னார். நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். பெரிய பெரிய கிரியைகளை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் சொன்னவர் எல்லளவு பொய்யுரையாதவர். ஏன் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும்? அவர் இருந்த காலத்தில் கிமு முதல் நூற்றாண்டிலே எத்தனை % தான் இருந்தாங்க ஜனத்தொகை? இப்போ இருக்கிறதுல 5% தான் இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிறதுல 5%னா 40 கோடி, 800 கோடி இப்போ இருக்கிறாங்க. 5%னா 40 கோடி தான் இருந்திருப்பாங்க. அப்பொழுதே அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி வசனம். அப்போது நீங்களும் நானும் அவர் செய்ததை விட பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? இப்பொழுது ஜனத்தொகை பயங்கரமாக பெருகிவிட்டது. நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். அவர் செய்ததை விட அதிக எண்ணிக்கையுள்ள அற்புதங்களையும் செய்ய வேண்டும். அவர் செய்ததை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் செய்ய வேண்டும். ஐயா, அதானி, அம்பானி, பில்கேட்டு, வேற யாரு, சிவ் நாடாரு, எலான் மஸ்கு, இவர்கள் எல்லாரும் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஆஸ்தி உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்படியாக. எப்பொழுது அது நடக்கும்? ஏனையா அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை இயேசு கிறிஸ்துவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பயங்கரமான அற்புதங்கள் நான் இமேஜின் பண்ணுறேன். நான் போயிருந்தேன் பாருங்க, நாயனூருக்கு. எருசலேமிலிருந்து அந்த எருசலேமிலிருந்து கலிலேயா கடலுக்கு போகிற வழியில் தான் என்ன இருக்குது? நாயனூர். அவர் ஜாலியாக டீமாக போகிறாரு. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான நபர்கள் எப்பொழுதும் போய்கொண்டே இருந்தார்கள். இவர் தான் முன்னால் போகிறாரு. பார்த்தா அங்கே நாயனூரில் ஒரு விதவையருடைய வாலிப மகன் இறந்து போகிறான். ஒரே மகன், விடோ. நான் இமேஜின் பண்ணுறேன், பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். இந்த அம்மாவுக்கு எப்படியோ ஒரு 1000 ஏக்கர் இருந்துன்னு வைங்களேன், 500 ஏக்கரை எழுதி வச்சுட்டாருங்க. இப்படி மிகப்பெரிய கனவு காணும்படியாகவே நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 500 ஏக்கர், 1000 ஏக்கரு. இங்கே போய் பாருங்கள் வால்பாறையில், அப்புறம் எங்கே பாருங்கள், அங்கே மூணாரில் போய் பாருங்கள், கொடைக்கானலில் பாருங்கள். டாடா கம்பெனிக்கு ஒரு 25,000 ஏக்கர் டீ எஸ்டேட் இருக்குங்க. எலான் மஸ்குக்கு எத்தனை 1000 ஏக்கர் இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு டெட் ரைஸ் பண்ணினால் பாதி சொத்தை எழுதி தந்துடுவாரா இல்லையா? அப்பொழுது நீங்கள் 100கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்ட முடியுமா இல்லையா? அப்பொழுது நீங்கள் 100கணக்கான ஆலய கட்டிடங்களை கட்ட முடியுமா இல்லையா? ஐயா, இப்படி 100கணக்கான ஆலய கட்டிடங்களையும் 100கணக்கான பள்ளிக்கூட கட்டடங்களையும் ஐரோப்பிய மிஷினரி இமேஜின் பண்ணாங்கங்க. அதனால தான் இங்கே வந்து கட்டினாங்க. ஹல்லேலூயா. சொன்னவர் யாருங்க? நீங்கள் தேவர்கள் என்று சொன்னது யார்? பவுல் சொன்னால் தூக்கி ஓரமாக வைக்கக்கூடாது, வச்சிடலாம்.
இயேசு சொன்னா சீரியஸா எடுக்கணுமா இல்லையா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்து உலகத்திற்கு உப்பாக இருங்கள் என்று சொல்லலை, இருக்கிறீர்கள். உலகத்தில் பல தேசங்களில் இன்னும் கல்வி செல்லவில்லை, எலக்ட்ரிசிட்டி செல்லவில்லை, சுவிசேஷம் செல்லவில்லை. அப்போ இங்கெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்லத்தக்கதாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆஸ்திகள் நமக்கு தேவை இல்லையா? எலான் மஸ்க்கு 30 லட்சம் கோடிங்க, அவருடைய அசட் வேல்யூ 30 லட்சம் கோடி. அவருடைய குடும்பத்தில் அவருக்கு 12 பிள்ளைகளுங்க. அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறான். நீங்களோ நானோ போய் உயிரோட எழுப்புகிறோம். ஒரு 10 லட்சம் கோடியை உங்களுக்கு தரமாட்டாரா? உங்கள் கால் மாட்டில் உட்காந்து சுவிசேஷத்தை கேட்க மாட்டாரா? தம்பி, இந்த 10 லட்சத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, நீ சிஸ்டம் வை. இதை என்ன செய்யணும்? சுவிசேஷம் செல்லாத எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும். இந்த 10 லட்சம் கோடி போதாது, இன்னும் உனக்கு வருகிற லாபத்தில் 90% இதுக்கு கூட. எதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு. ஐயா, வேற என்ன செய்யணும்? ஐயா, ஜாஸ் மினிஸ்ட்ரி வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த நல்ல செய்தி 200 மொழிகளிலே 200 தேசங்களுக்கு செல்ல வேண்டும். ஐயா, அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒரு 10 சேட்டலைட் விடு, பல பாஷைகளிலே மொழிபெயர்க்கக்கூடிய நபர்களை நீ அப்பாயிண்ட் பண்ண. அஸ்திபாரத்தை ஜான் ஏ சிங் போட்டுட்டாரு. ஆண்டவர் ஜான் ஏ சிங் மூலமாக அஸ்திபாரம் போட்டுட்டாரு. நீ அதில் கட்டுப்பா. இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லு. அநேகர் சீஷர்களாக மாறிவிடுவார்கள், அநேகர் டெட் ரைசராக மாறிவிடுவார்கள், அநேகர் மூமெண்ட் லீடராக மாறிவிடுவார்கள், அநேகர் வேர்ல்டு ஷேக்கராக மாறிவிடுவார்கள். நான் சொல்றதை விட பெரிய வார்த்தை சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து. உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு, அப்படின்னா உலகத்தையே ஆசீர்வதிக்கக்கூடிய அளவில் தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஐயா, சாதாரண ஆசீர்வாதத்திற்காக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை. நீ யாராக இருந்தாலும் சரி. உனக்கு 80 வயசா? எப்பா, 80 வயசுல தான் அந்த மோசே கிட்ட ஊழியத்தையே கொடுக்கிறாரு. 100 வயசுல தான் ஆபிரகாம்கிட்ட ஊழியத்தை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அங்கே எனக்கு வேதம் அதிகமாக தெரியாது. ஐயா, வேதமே தெரியாத பேதுருவிட தான் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறாருங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க பேதுரு. அதனால தான் நான் வந்த சொதப்பல் மன்னனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறேன், பேதையாகிய பேதுரு. அவன் என்ன செய்வான்? 3.5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்த பிறகும் நிர்வாணமாக நின்று மீன் பிடிப்பான். நீங்க அதை விட மோசமா இருக்கிறீங்களா? இல்லைங்க. ஐயா, பேதையாகிய பேதுருவை விட நீங்கள் சிறந்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய தினத்தில் உன்னுடைய வீட்டில் உன்னை இழிவாக எண்ணுகிறார்கள். ஈசாயுடைய வீட்டிலே ஆட்டு இடையனை இழிவாக எண்ணினார்கள். அவர்களை தான் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்த தேவன் உன்னோடு பேசுகிறார். அவள் யாருங்க? அநாதங்க. அவள் யாரு? அடிமை. தூக்குனார் பாருங்க சிங்காசனத்துக்கு. அந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, பெருக்கம் என்பது உங்க தலையெழுத்துங்க. ஐயா சொல்லுங்க, பெருக்கம் என்பது என் தலையெழுத்து சொல்லுங்க. ஏன் பஞ்சுவேர்டு சொல்றாருங்க ஹீப்ரு 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக. எப்ப இப்படி ஒரு வார்த்தை எந்த புஸ்தகத்திலையும் வாசிக்கவே முடியாதுங்க. எதுலையுமே வாசிக்க முடியாது. திருக்குறள்லையும் வாசிக்க முடியாதுங்க. எந்த புராணத்திலையும் வாசிக்க முடியாது. யார் தான் சொல்ல முடியும்? வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சொந்தக்காரர் தான் சொல்ல முடியும். யார் தான் சொல்ல முடியும்? நம்மை சிருஷ்டித்தவர் தான், நம்மை டிசைன் பண்ணவர் தான் தெரியும். பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னவன், உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் இல்லையா? இப்போ நீங்கள் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நீங்கள் மேன்மையாக வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், தேவர்களாக இருக்கிறீர்கள்.
எதற்காக? ஏழையை செல்வந்தனாக மாற்றுவதற்காக. உபாகமத்தில் சொல்றார் பாருங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். எப்பா நீங்க கானான் தேசத்துக்குள்ள போக போறீங்க, யோசுவா உன்னை கவனி, அங்கே என்னுடைய பிள்ளைகள்ல ஒருத்தரும் ஏழை இருக்கக்கூடாது. வாசிக்கட்டுமா? எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அந்த வசனத்தை நான் முழுசு வாசிக்கிறேன். Deuteronomy 15:4. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேளு. கவனமாய் கேளு. எதை கேளு? ஏழையினுடைய தரித்திரத்தை விரட்டி அவனை செல்வந்தன் ஆக்குவது தேவனுடைய சித்தம். இதற்கு நீ கீழ்ப்படுகிறாயா? இந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஏன்? நீ தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அதைத்தான் மேல்நாட்டு மிஷனரிகள் செஞ்சாங்க. அவர்களுக்கு ஏராளமான செல்வந்தர்கள் பணத்தை கொட்டுனாங்க. சென்னையில், பாளையங்கோட்டையில், திருச்சியில் ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்லேயும் 100-200 ஏக்கருங்க. see the imagination, right? லயோலா காலேஜ் நான் நினைக்கிறேன் ஒரு 100 ஏக்கர் இருக்கும், ரைட்? நான் அங்கே தான் பிஏ பண்ணேன் பாருங்களேன், ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். பின்னாடி நிறைய இடங்கள் காலியாக இருக்கு. இப்போ பார்த்தா அங்கே ஒரு புதுசாக ஒரு காலேஜ் வந்துட்டு கட்டிட்டாங்க பாருங்க, லிபா. see the foreknowledge. அருமையான தேவர்களே, நாம் தேவனை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் தரித்திரத்தை போக்கினார், பட்டினியை போக்கினார், இல்லாமையை இல்லாமையாக்கினார். அதற்காகவே தேவன் உங்களை 21வது நூற்றாண்டின் தேவர்களாக தெரிந்தெடுத்து இந்த சத்தியத்தை அல்லது இந்த தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறியக்கூடிய ஆவலை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தாங்க வாஞ்சையை தந்திருக்கிறாரு. சரியான சத்தியத்தை நீங்கள் அறிகிறீர்கள். மிகப்பெரிய அசட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உங்களுக்கு தாண்டி வரப்போகிறது. அநேக ஏழைகளை வாழ வைக்கும்படியாக. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.